மதுரை வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அம்மச்சியாபுரம் ஊராட்சி பள்ளியில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் 50 செங்கல்லை மட்டும் வைத்துவிட்டு 60,000 ரூபாய் மதிப்பீட்டில் கபடி மைதானம் அமைத்துள்ளதாக நூதன முறைகேடு அரங்கேறியுள்ளது மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சல்மான் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கருப்பட்டி ஊராட்சி இருக்கக்கூடிய அம்மச்சியாபுரம் கிராமத்தில் தொடர்ந்து அந்த பகுதியில் ஏற்கனவே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அது குறித்து அதிகாரிகள் நேரடியாக விசாரணை நடத்தினாங்க. தொடர்ச்சியாக இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்துள்ள சூழலில் நம்ம நேரடியாக அந்த அம்மச்சியாபுரம் கிராம பகுதிக்கு வந்திருந்த போது அங்கு நடைபெற்ற ஒரு பள்ளியின் பேரால் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு முறைகேடு தொடர்பாக தான் நாம் நேரடியாக பார்க்கக்கூடும். நாம் பார்த்து கொண்டிருப்பது என்பது அந்த தமிழ்நாடு அரசுடைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழே மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் கருப்பட்டி ஊராட்சியில் இருக்கக்கூடிய அந்த வேலையின் பெயர் என்பது கருப்பட்டி பஞ்சாயத்தில் யூனியன் பள்ளியில் இருக்கக்கூடிய கபடி விளையாட்டு மைதானம் அமைத்தல் என்ற அந்த திட்டத்தின் கீழே அதற்கான அடையாள எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அடையாள எண் கொடுக்கப்பட்டு திட்ட மதிப்பீடு ரூபாய் 60,000 இதுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. நீ நேரடியாக பார்க்கலாம். இந்த பணி துவங்கிய நாள் என்பது 3/7/2025 முதலாக பணி முடிந்த நாள் என்பது 23/7/2025. 20 நாட்கள் பணி நடந்ததாக சொல்லப்படுது. திறன்சாரா தொகை என்பது அந்த கூலி தொகை, இதில் பணிபுரிந்தவங்களுக்கு. அதேபோன்று திறன்சார் மற்றும் பொருள் தொகை என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செங்கல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு 28,871 ரூபாய் செலவு செய்ததாகவும் மொத்த பணிகளில் இருந்த ஆட்களை பொறுத்த மட்டும் 45 பேருன்னு போட்டிருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு தினக்கூலியாக 336 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அந்த செயல்படுத்தப்படும் நிறுவனம் என்பது வட்டார வளர்ச்சி அலுவலர். ஏன்னா இப்போ உள்ளாட்சிகளில் அலுவலர் அந்த அதிகாரிகள் கண்ட்ரோலில் தான் எல்லாமே வந்திருக்கின்றதுனால வட்டார வளர்ச்சி அலுவலர் கிழக்கு ஊராட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் தொடர்புக்கு 1299 என்ற ஒரு இலவச தொடர்பு எண்ணை போட்டிருக்காங்க. அந்த எண்ணை நம்ம தொடர்பு கொண்ட போது அது ஒரு தனியார் செல்போன் நிறுவனத்துடைய பேலன்ஸ் செக் பண்ணுற ஒரு எண்ணாக தான் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு வெளிப்படையாக ஒரு பள்ளியின் பெயரை பயன்படுத்தி ஒரு 60,000 ரூபாய் அளவிற்காக முறைகேடு நடைபெற்றுள்ளது என்பதற்கு சாட்சியாக தான் இந்த கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்க சொன்ன மைதானம், இந்த கபடி மைதானம் அமைச்சிருக்காங்கன்றதா இந்த பகுதி, இந்த மைதானத்தை சுற்றுள்ள பகுதி தான் இது என்னன்னா ஏற்கனவே இந்த யூனியன் பள்ளியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே பழமையான கட்டடத்தை இடிச்சிருக்கிறாங்க. அந்த இடிச்ச இடத்துல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இடிச்ச இடத்தையே அப்படியே வைத்து விட்டுட்டு தான் இது போன்ற கபடி மைதானம் அமைக்கப்பட்டதாக கூறுறாங்க. அவங்க சொல்ற அந்த 27,000 ரூபாய்க்கு மேலான செலவு என்பது பொருட்கள் செலவு என்பது அந்த செங்கல் ஒவ்வொரு செங்கலா சுற்றுப்பகுதிகளில் வச்சிருக்கிறாங்க. அந்த சுற்றுப்பகுதிகளில் தான் அந்த 28,000 ரூபாய் செலவு செய்ததாக காண்பிக்கப்படுகிறது. இது போன்ற ஒரு கபடி மைதானத்தில் எப்படி பள்ளி மாணவர்கள் இதில் பயன்படுத்துவாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. முழுவதுமா இந்த நடந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு கரடு முரடாகவும் அதே போன்று அந்த பழமையான கட்டிடங்கள் கூட முழுமையாக அகற்றப்படாத ஒரு சூழல்ல தான் இந்த கபடி மைதானம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கபடி மைதானம் அமைக்கப்படுவதற்காக தான் தற்பொழுது இந்த 60,000 ரூபாய் அளவிற்காக செலவு செய்ததாக அந்த பணி நிறைவு பெற்றதற்கான அடிக்கலும் கூட நாட்டப்பட்டிருக்குது. இதுபோன்று இந்த அம்மச்சியாபுரம் கிராமத்தில் ஒரு சிறிய திட்டத்திற்கு இவ்வளவு பெரிய முறைகேடு வெளிப்படையாக நடைபெற்றிருக்கிறது. எனவே இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் நேரடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதில் முறைகேடு நடைபெற்றிருந்தால் அவர்கள் மீதான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பள்ளி மாணவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தின் பெயரில் இவ்வளவு பெரிய முறைகேடு வெளிப்படையாக நடந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதி மக்களுடைய பல்வேறு திட்டங்கள் முடக்கப்படுகிறது. அதே போன்ற திட்டங்கள் என்ற பெயரில் தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகளும் நடைபெறக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த அம்மச்சியாபுரம் கிராமத்திற்கு வந்து அங்குள்ள பகுதிகள் மக்களுடைய என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, அங்கு என்னென்ன முறைகேடு நடந்திருக்கிறது என்பது குறித்தாக விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தானத்துடன் சல்மான் பாரிஸ்.